ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சில்லி சப்பாத்தி சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு சில்லி சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு இந்த மேட் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். வந்து 1 வீக் ஆகிடுச்சு. சப்பாத்தி நான் இன்றைக்கி தான் நான் போடுறேன். மேட் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் அந்த மேட் எதுக்கு நல்லாயிருக்கு அப்படி சொன்னேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்பாத்தி கட்டையில் வந்து நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கும் போது நம்ம உருட்டுன்னு உருட்டினதுக்கப்புறம் தான் சப்பாத்தி வந்து ரெடியாகும். இது ஒரு 2-3 இழுப்புலேயே இந்த எலாஸ்டிக் வந்து சப்பாத்தி மாவுக்கும் அந்த சிலிக்கான் மேட்டுக்கும் டக்குன்னு நமக்கு அந்த சப்பாத்தி கிடச்சிருது. ஒரு 3-4 உருட்டுலேயே நல்லா கிடச்சிருது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து தேவையானது வந்து வெங்காயம், தக்காளி, சப்பாத்தி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் கேப்சிகம் உங்களுக்கு ஆப்ஷனில் இருந்தால் சேர்த்துக்கோங்க. எனக்கு அது பிடிக்குன்றதுனால அதை வந்து சேர்த்துருக்கேன். வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படின்னா வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கேப்சிகம், தக்காளி இதை அவ்வளோத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து லாஸ்ட்டாக தான் சிக்கன் 65 பொடி சப்பாத்தி மேலே ஆட் பண்ணேன். நீங்கள் வந்து இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே அந்த பொடியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை உடச்சி ஊற்றிங்க அப்படின்னா அந்த கொத்து பரோட்டா ஃபீல் இருந்துச்சு. சாப்பிட்டு பார்க்குறப்போ உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. தக்காளி அதை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அது 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு அந்த கிரேவிக்குள்ளே அதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியும் நம்ம அதில் சேர்த்துட்டு நான் இதில் தான் அந்த 65 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நான் சொன்னேன்ல அந்த தக்காளி அந்த டைம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதக்கும் போதே சிக்கன் 65 போட்டுக்கோங்க. சோயா சாஸ் இருந்துச்சு அப்படின்னா சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அடியிலேருந்து நம்ம நல்லா அப்படி ஃபுல்லாக கிண்டிக்கணும். கிண்டினா நாங்கள் பெரட்டுன்னு சொல்லுவோம். நல்லா பெரட்டிக்கோங்க. அடி வரைக்கும் நல்லா பெரட்டி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக நல்லா இது கொஞ்சம் நல்லாவே நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மல்லித்தலை மேலே போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸ்நாக்ஸாக இது வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்நாக்ஸ்னு சொல்லி தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஆனால் இது வந்து வயிறு அதுக்கப்புறம் பசிக்கவே இல்லை. இதோட போதும் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஒரு நைட்டு ஒரு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.